Hi guys, welcome back to Miss Coder. So viewers-ஓட சில suggestions எடுத்துட்டு I have modified the channel. Hope you guys like it. So last videoல introduction to Python பார்த்தோம் and சில data types and operators discuss பண்ணோம். So இந்த வீடியோல data types பார்க்க போறோம் in depth. So data types. So four major categories: none, numeric, sequence, and dictionary. So yeah, let's get started. ID used spider, same now. So first data type none. அது ப்ரீவியஸாக யூஸ் பண்ண கன்சோல். ஸோ பேசிக்கலி நன் வந்து எம்டி, அதை போர்ட்ரே பண்ணுறது தான் நன். ஸோ நன்னுக்குள்ளே எதுவுமே இருக்காது, இட்ஸ் எம்டி, இட்ஸ் ஆல் எம்டி. ஸோ இது என்ன டேட்டா டைப்பில் ஃபால் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷனாக டைப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன டைப்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். டைப் ஆஃப் none. ஸோ none என்ன டேட்டா டைப்பில் இருக்குன்னு செக் பண்ணா none ஓட டேட்டா டைப் இஸ் none டைப். ஸோ தட்ஸ் ஆல் வித் none. இவ்வளோதான் none. நெக்ஸ்ட் இஸ் நியூமரிக். நியூமரிக்குள்ள 4 கேட்டகரிஸ்: இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் அண்ட் பூலியன். ஸோ அதை பார்ப்போம். நியூமரிக். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டீஜர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ num1 equal to 5. ஸோ 5ன்ற இன்டீஜரை நான் num1ன்ற வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ num1 ஓட டேட்டா டைப் என்ன அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ப்ரீவியஸில் யூஸ் பண்ண மாதிரி தான் டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அது என்ன டேட்டா டைப்னு செக் பண்ணுவோம். இட்ஸ் இன்டீஜர் டேட்டா டைப். இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ இதுவே நான் 5.55 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். ஸோ நவ் இட் பிகம்ஸ் அ ஃப்ளோட் வேல்யூ. ஸோ இப்போ இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு செக் பண்ணுவோம் அப்படின்னா it turns out to be float. Next இவ்வளோதான் இன்டீஜர் ஃப்ளோட் பற்றி சொன்னோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேட்டா டைப் அண்ட் நியூமரிக் வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ யூஸ்வலாக காம்ப்ளெக்ஸோட என்ன சொல்கிறது சின்டாக்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா a + bj அப்படின்னு இருக்கும். a + bj அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு ரியல் ஒரு ரியல் பார்ட் அண்ட் ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகுது. ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இது இட் பிகம்ஸ் அ கீவேர்ட். அதனால நான் காம்னு வச்சுக்கிறேன் ஆர் சின்னு வச்சுக்கிறேன். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு a + bj. ஸோ நானே ஒரு வேல்யூ கொடுக்குறேன் இமேஜினரி அண்ட் ரியல் பார்ட்க்கு. ஸோ 2 + 3j அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது let me print this. பிரிண்ட் ஆயிருக்கு, வித்தின் parenthesis பிரிண்ட் ஆயிருக்கு. இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு செக் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸ். இது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ல வருது. ஸோ காம்ப்ளெக்ஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் பூலியன். ஸோ எவ்ரி திங் in this world வந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷனில் we can comprise. அதுதான் வந்து பூலியன்னு சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளே ரெண்டே எலிமெண்ட் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ 0 ஆர் 1 பைனரியில் பார்த்தோம்னா ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் பூலியனில் வந்து ரிட்டர்ன் பண்ணும். கீவேர்ட் வந்து பூல், BOOL, பூல். ஸோ நான் ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஒரு கண்டிஷனை கண்டெயின் பண்ணுறேன். 23 equal to 90. ஸோ இந்த கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன். ஸோ 23 is absolutely not equal to 90. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ்னு ஏல ஸ்டோர் ஆக போகுது. இஃப் ஐ பிரிண்ட் ஏ, ஃபால்ஸை ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ என்ன டைப் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அகெயின் ஐம் யூசிங் டைப் ஃபங்க்ஷன். யா, bool. ஸோ bool is the keyword of boolean. அதனால bool ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ ஏக்குள்ளே இருக்க வேல்யூ வந்து பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு we can finalize.
ஸோ நியூமரிக் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீக்வென்ஸ். சீக்வென்ஸ்குள்ள 5 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. லிஸ்ட், டியூபிள், செட், ஸ்ட்ரிங் அண்ட் ரேஞ்ச். ஸோ இது எல்லாத்தையும் பார்ப்போம். சீக்வென்ஸ். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பார்த்துடலாம். ஸோ லிஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மிக்சடாக இருக்கலாம். மிக்சர் ஆஃப் இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். இல்லைனா இட் கேன் கண்டெயின் இன்டீஜர்ஸ் ஒன்லி. இன்டீஜர்ஸ் மட்டும் இருக்கலாம், இல்லை ஃப்ளோட் மட்டும் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஸோ நான் எல்எஸ்டி அப்படின்னு ஒரு வேரியபிள்குள்ள லிஸ்ட் எப்போவுமே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நான் ஃபர்ஸ்ட் இன்டீஜர்ஸ் தான் வச்சுக்க போகிறேன். ஸோ 1 2 3 and 4 and 5. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ 0 1 2 3 and 4. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ எண்ட் இண்டெக்ஸும் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எப்பவுமே 0 தான் இருக்கும். எண்ட் இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பெரிய ஃபார்முலா இல்லை, குட்டி ஃபார்முலா தான். எப்படின்னா இதுக்குள்ள இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 5. ஸோ 5 டோட்டல் எலிமெண்ட்ஸ் minus 1 இதுதான் வந்து எண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 5 minus 1 என்னவா இருக்கும்? இட்ஸ் 4. ஸோ எண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ 4. இப்போ இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணோம் அப்படின்னா returns list. ஸோ லிஸ்ட் தான் வந்து இது டேட்டா டைப். இது வந்து எதுக்குள்ள டிஸ்க்ளோஸ் ஆயிருக்குன்னு மட்டும்தான் பார்க்குமே தவிர உள்ள வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, எலிமெண்ட்ஸோட டேட்டா டைப்ஸ் இட் டஸ் நாட் கன்சிடர். உள்ள வந்து லெட் இட் பி இன்டீஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டிங் நம்பர்ஸா இருக்கலாம், ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் எதுவும் வேணா இருக்கலாம். உள்ள இருக்கிற டேட்டாஸை அது கன்சிடர் பண்ணாது. வெளியில் டிஸ்க்ளோஸ் ஆகிருக்கிற சிம்பிள், அதாச்சும் ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணி லிஸ்ட்ன்ற டேட்டா டைப்பை அது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ டியூபிள்ஸ்க்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற மேஜர் பார்த்தாலே கண்டுபிடிக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து லிஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், டியூபிள்ஸ் வந்து parenthesis. ஸோ டியூபிள்ஸ் நான் டீன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன டைப்னு பார்ப்போம். டைப் ஆஃப் டி டியூபிள்ஸ். ஸோ லிஸ்ட்டுக்கும் டேட்டா டைப் இது நீங்கள் லிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கலாமே, இல்லை டியூபிள்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு ரெண்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆர் மியூட்டபிள் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதாச்சும் லிஸ்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம், அப்டேட் பண்ணலாம், வேல்யூஸை மேனிப்புலேட் பண்ணலாம், புது வேல்யூஸை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் லிஸ்ட்டில் பண்ண முடியும். வேற டியூபிள்ஸில் வந்து உங்களால் எதுவுமே அப்டேட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எவர் அது ஃபிக்ஸ்டு டியூபிள்ஸில். ஸோ அதுதான் வந்து லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸ்க்கு இருக்கிற முக்கிய டிஃப்ரென்ஸ். அதுதான் டியூபிள்ஸ் ஆர் இம்யூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வாட் தி டியூபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து செட். செட் வந்து ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸில் இருக்கிற யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அதில் நானே சம் கலெக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ செட் ஆஃப் லிஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒன்லி யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 1 வந்து எனக்கு த்ரைஸ் அக்கர் ஆயிருக்கு, 3 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. ஆனால் இங்கே 1 தான். யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் வந்து என்ட்ரிஸ் வரும். ஸோ செட்டை வந்து நான் ஏன்ற ஒரு வேரியபிளில் போட்டுக்கிறேன். இது என்ன டைப், டேட்டா டைப் வருது அப்படின்னு பார்ப்போம். செட்டுன்ற ஒரு டேட்டா டைப்பில் தான் வருது.
ஸோ இவ்வளோதான் செட்டில். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ A equal to hey coders. hey coders னு கொடுத்துட்டேன். இப்போ இதோட டேட்டா டைப் செக் பண்ணுவோம். டைப் ஆஃப் A. A வந்து எந்த டைப்னு நம்ம இப்போ செக் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்ட்ரிங்கு. நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச்னாலே அதோட நேமே அது டிஃபைன் பண்ணுது. ரேஞ்ச்னா ஃப்ரம் அண்ட் டு அந்த ரேஞ்ச். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிலாம் போடுறாங்களே, இவ்வளோ மார்க்லேருந்து இவ்வளோ மார்க்குள்ளே எடுத்தால் நீ வந்து ஏ கிரேட், ஏ ப்ளஸ் கிரேட். அது அவங்க வருஷம் வருஷம் மாற்றுவாங்க, அது வேறு விஷயம். ஸோ ரேஞ்ச்னா வந்து நான் வந்து ஏ ஈக்குவல் டு, அது வந்து நான் ஒரு லிஸ்ட்டாக வாங்கிக்க போகிறேன். ஸோ ஐ ஆம் யூஸிங் அ கீவேர்ட் லிஸ்ட். லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச். எனக்கு ஃப்ரம் என்ன எது ஃப்ரம்ல ஒரு வேல்யூ கொடுக்கணும், டூல ஒரு வேல்யூ கொடுக்கணும். நான் இதோ இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஃப்ரம் ஸ்டார்டிங் ஒரு இன்டீஜர் கொடுக்கணும், ஸ்டாப்க்கு ஒரு இன்டீஜர் கொடுக்கணும். எவ்வளோ ஐட்ரேஷன்ஸில் அது ஆப்ஷனல் தான். இது நம்மளோட ஆப்ஷன். நம்ம அது கொடுக்கறது கொடுக்காது நம்ம இஷ்டம். ஸ்டாப் மட்டும் கொடுத்தா டிஃபால்ட்டாகவே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, let me print it, print A. எனக்கு டிஃபால்ட்டாகவே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்போவுமே அந்த நம்பருக்கு முன்னாடி நம்பரோட ஸ்டாப் ஆயிரும். எனக்கு 10ம் சேர்த்து வரணும் அப்படின்னா நான் 11 வரைக்கும் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு 10ம் சேர்த்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இது எனக்கு 1லேருந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ 1 to 10 எனக்கு போதும் அப்படின்னா 1 to 10 பிரிண்ட் ஆகும். எனக்கு 1 to 10ல் 1லேருந்து 2 ஐட்ரேஷன்ஸில் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். 2 இன்க்ரிமெண்ட் பண்ணி போடணும் அப்படின்னா 2 போடுறேன். See, 1 plus 2 is 3, plus 2 5, plus 2 7, plus 2 9. இப்படி நடக்குது. ஸோ எனக்கு 2 மல்டிபிள்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா இப்படியும் பண்ணலாம். 2 4 6 8 10. ஸோ நான் ஸ்டார்டிங் 2லேருந்து பண்ணியிருக்கேன். 2 இன்க்ரிமெண்ட் ஆகி 10 வரைக்கும். ஸோ 10 + 2 நான் போக முடியாது, ஏன்னா எனக்கு 12 போயிடும். பட் என்னுடைய 2 லிமிட் வந்து 11 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 12 வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இப்படி தான், இதுதான் ரேஞ்ச். ஸோ சீக்வன்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இஸ் டிக்ஷனரி. டிக்ஷனரி வந்து ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். டிக்ஷனரி டிக்ஷனரியில் வந்து ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணுறது தான் ஒரு டிக்ஷனரி. இப்போ அன்லைக் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டிக்ஷனரி இருக்குல்ல, டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம், எப்பயாச்சும் ஏதாச்சும் மீனிங் தெரியலனா யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ அதில் ஒரு வேர்டுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். மேபி மீனிங்ஸ் வந்து வேர்பாக இருக்கலாம், வேர்புக்கு ஒரு மீனிங்காக இருக்கலாம், நவுனுக்கு ஒரு மீனிங்காக இருக்கலாம். பட் மீனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. வேர்டு ஒரு வேர்டுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கீக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அதுதான் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரினா டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்னா லிஸ்ட்டு, பரான்திசிஸ்னா டியூபிள்ஸு, டிக்ஷனரினா கர்லி பிரேசஸ். ஓகே, ஸோ கர்லி பிரேசஸ்க்குள்ளே வந்து நான் வந்து நம்ம மார்க்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ மேக்ஸில் ஒரு கோல்னு வச்சுட்டு நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு போட போகிறேன். ஸோ 95. கண்டிப்பாக 95ல் நான் மேக்ஸ் எடுக்க மாட்டேன். ஸோ 95 எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து I've scored 75. Next is English. Englishல I've scored 90. ஸோ இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு செக் பண்ணுவோம். டிக்ட். ஸோ டிக்ட்ன்றது ஒரு டிக்ஷனரியோட கீவேர்ட். ஸோ இதில் வந்து
கீ கீயையும் வேல்யூயும் எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்னா டீன்றது அந்த டிக்ஷனரியோட நேம் டாட் கீஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு ஐம் கமாண்டிங் பைத்தான். ஸோ எனக்கு டிக் கீஸ் என்னென்ன அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ எனக்கு வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணு அப்படின்னா ஐ கேன் ஆஸ்க் பைத்தான் வேல்யூஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ பைத்தானோட வேல்யூ டிக்ஷனரியோட வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். 95, 75 அண்ட் 90 பிரிண்ட் ஆயிருக்கு. எனக்கு டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணணும், நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் அ ஹோல் மேக்ஸில் 95, ஃபிசிக்ஸில் 75, இங்கிலீஷில் 90 அப்படி பிரிண்ட் ஆகும். என்னால் வந்து வேல்யூஸ் எடிட்டும் பண்ண முடியும் டிக்ஷனரியில். எப்படின்னா டி ஆஃப் இப்போ நான் மேக்ஸில் வந்து எனக்கே தோணிடுச்சு மேக்ஸில் நம்ம 95 எடுத்துருக்க மாட்டோம், எனக்கும் லைட்டாக கில்ட்டியாக தான் இருக்குது, நான் அவ்வளோலாம் எடுக்க மாட்டேன். ஸோ மேக்ஸில் ஏதோ ஆவரேஜாக பாஸ் ஆகிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்தில் ஒரு 70 வச்சுப்போம். ஸோ இப்போ டிக்ஷனரி அப்டேட்டட் டிக்ஷனரி ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். சி 95ல இருந்த வேல்யூ எனக்கு 70 ஆயிடுச்சு. ஸோ டிக்ஷனரி வந்து மியூட்டபிள் தான், யூ கேன் சேஞ்ச் எடிட் பண்ணலாம் டிக்ஷனரியை. ஸோ வேறு ஏதாச்சும் லெஃப்ட் அவுட் இருக்கா பார்ப்போம். யா none, numeric, sequence and dictionary எல்லாமே over. So data types explained well. So further topics next video பார்ப்போம். Bye.